தருவாருன்னு பார்த்தோம். பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார். ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ப்ளீஸ் நாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசுறோம். ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை ஆண்கள் சொல்றது ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து தம்பிகளை மறந்துருந்தா ஒரே சொல்லுங்க, நான் மறந்துருந்தேன். நீங்க கட்ட பிஸ்ல அடிக்க இந்த சேது மாமா எங்க கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா பிள்ளை ஆளு இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் கூட எங்க போயிருக்கு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமா இருக்குது. அப்ப அத்தனை பேர் வந்து அப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகள. இந்த வந்திருக்கிற விருதுடைய குடும்பத்தார் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் எங்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன். இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா ராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், காடு வீட்டு விழாவாக இருக்கட்டும், கோயில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர்கள் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர்தான் இருந்திருக்காரு. சினிமாக்கள் இந்த காலகட்டத்தில் ஏற இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கைக்கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசந்தவாதி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே இழுத்து வீட்டுல சென்னையில லேசா பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன கதவை டொக் டொக் 2 தட்டு என்ன பாண்டுவேன், லேசா ஓப்பன் பண்ணி விட்டுக்கினே புண்ணியமா போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்க வேண்டிவேன். அப்படியே காத்து வந்து மேல எடுத்த மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம். அந்த பாட்டு சத்து கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியா வாங்கடா வாங்க, நல்லா இருப்பீங்கடா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க. அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும். அது மறுநாள் காலம் இருந்துச்சு, ஒரு தைரியமா ஓடுவான். பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகணும். எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்க ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு போன் வந்துச்சு எனக்கு. ஒரு IPS அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 மிஸ்டு காலையில கால் பண்ணிருக்கா. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னு பதறிப்பு, என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு, சார் வணக்கங்க சார் நான் கவனிக்கல சார் சொல்லுங்க சார். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சாண்டு இந்த தென்னந்தனம்பு பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலங்க. எனக்கு உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்குங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்துல. ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸுக்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டேன். அங்க யாரு இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. ட்ரெயின்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கிட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பங்காளி வாங்க போ அப்படின்றாரு. சும்மா இருங்க, அவர் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டாரு, பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விடுறா வண்டி அப்படின்ட்டு வேகமா வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்துல உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தாரு. அதாவது அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கப்ப அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள். ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ள வந்தாரு, அவங்க குருநாதர் யாரு, அவங்க அண்ணன் யாரு, அவங்க அம்மாவை பத்தி நான் எப்படி கத்துக்கிட்டு எனக்கு எங்க தோன்றுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணு, எது மூலமா எனக்கு வாழ்த்து கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்ப நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னாரு. அதையெல்லாம் கேட்கறப்ப பக்கத்துல இருந்துட்டு
இப்படி ஒரு பேசுற வாழ்க்கையில செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல ஓரமா கை கட்டி உட்கார்ந்து இருந்தது இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பக்கிஸ் இல்லையா. இது எனக்கு இது இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க ஒட்டி ஒரு 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 பதிவு இது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறன் இதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்துங்க உங்க ராஜ்மேன் சார், உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்துல அவன் வில்லங்களா வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க, கண்ணு கண்ணு எதுவுமே இல்லாம ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ள சொல்றேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது. நீங்க பாப்பீங்க அந்த விடுதலை ஒண்ணு பாத்தீங்க இல்லையா, இப்ப விடுதலை 2ல பாப்பீங்க. அவருடைய அற்புதமான ஒரு ஆக்டிங்க. வாழ்த்துக்கள் உங்களோட உறுப்பினர்ல ஜாய்க்கண்ணே வழக்கம்பண்ணே. நீங்க இருந்தாலும் நீங்க எல்லாட்டாலும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாக்குள்ள அதிகமாக இருந்துகிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சேப்பனே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னே. சாரி நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தாலும் நான் நீங்க சீரியல் அடிப்படையில் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. அன்பு தம்பி கவின், நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்க கருணாசன் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தா, நானும் கேரளா ஃபர்ஸ்ட் படம் ஒரு மலையாள படத்தை கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் நடிச்சுக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க, எங்க போய் உட்காருன்னு தெரியாது. மழை வச்சு ஒரு ஓரமா ஒண்டிக்கிட்டு வந்து உட்காந்து இருந்தாங்க. அப்ப நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்திருந்தாலும் பார்த்து பேசிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னாரு. இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் ஒரு 2 சீன் போட்டு காட்டினாங்க. அதுல அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சினிமாவில் அவர் மூலமா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நல்ல இடம் இருக்கு நான் நம்புறேன். உடம்பு அவ்வளவு சூப்பரா வச்சிருந்த, செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். ப்ரொடியூசர் அண்ணன், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எங்க ஆரம்பிச்சு எங்கே வந்து நின்றுருக்கு, இது எல்லாமே ஒண்ணுமில்ல இறைவன் தான். வெற்றி சமைச்சுக்கு நம்பிக்கை தான், அவர் வச்சிருக்காத. ஒன்று மனசை நல்லா ஹாப்பியா வச்சுக்கிடுவோம், நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி, அதை எங்க போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும். அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது. அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுடைய எண்ணம் போல்னே. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை 1 உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு, விடுதலை 2 உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு நன்றின்னு வாழ்த்துக்கள்ங்கண்ணே. பவான் சிறே ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அனன்யா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம். தமிழண்ணே நன்றிங்கண்ணே. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சேது மாமா, லவி மாமா, கொஞ்சம் படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கு அப்ப நான் சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேற லெவல். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சிடென்ட் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்றது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லா மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாம அந்த ஒரு சீன் ஃபுல்லா ஒரு லவ்வை எப்படி சொல்றது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங். அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாம ஒரு நடிகை நடிக்கிறப்போ பாக்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மள அறியாம அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதான் மாமா, நீ இன்னும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனா கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. எங்க அண்ணன் வெற்றிமாறன் எப்படி சொல்றது, விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறன்ங்கிற யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்கறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்கறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு, காமெடிகளாக நல்லா இருக்கு, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த நல்ல புலவில் போயிட்டு இருக்குடா, கொஞ்சம் அமைதியாரா, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லி உண்மைக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு என்னை பாக்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க. அந்த இடத்த அந்த படங்கள் பார்க்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்க குமரேசனாவே இருக்கீங்க. உங்களை பார்க்கறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரேசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மூலமா எனக்கு ஒரு கைடன்ற அண்ணன் மூலமா ஒரு கைடன்ற ஒன்று கிடைச்சிச்சு. அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. கொட்டுக்காளிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க. கமலாசன் சார் பார்த்துட்டு ஒரு 4 பக்கம் லெட்டர் எனக்கு கொடுத்தாரு, எங்க டீம் கொடுத்தாரு. அதுல அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் மட்டும்தான்.
இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே, நான் நம்புறேனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர் மாஸ்டர் சேம் டு மாஸ்டர், உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்க, அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில். ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லேயே வச்சுருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை. ஒரு இடத்துல காலெல்லாம் கிழிச்சு ஒரு 2 தையல் போட்டு முதல் 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலிங்க கேட்குறப்ப சொக்கலிங்க சொன்னார், அந்த டாக்டர் கொன்னே முடிவா மனுஷன், வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர் போனோம். அவர் அப்படியே பார்த்தாரு, என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க இது கேட்கலான் பீட்டர்கன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இப்போ வேலையில் உட்காந்துருக்க போய் அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து வீட்டில் எது போனீங்க வந்து எதுவும் சொல்லிடுறாங்களா, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி போன் வந்துகிட்டே இருந்துச்சு. டேய் சுரேஷ், நீ எதுவும் சொன்னியா? நான் சொல்ல சார். டே நீ சொன்னியா? நான் சொல்லல. ஏன் அப்போ போன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? நாங்கள் சொல்லவே இல்லை சார். போன் வந்துச்சு சார், திருப்பி போன் வருது. கொடு. என்னம்மா ஏங்க இப்படி பண்றீங்க? சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தாங்க சொன்னாங்க, கொடைக்கானல்ல மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன். இங்க நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சு ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டா வை அப்படின்னு. இதுதாங்க எங்க வீட்டில் இருக்கிறது பலவு. இதுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு பண்ணிட்டு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்க எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். இங்க வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ.